மற்றும் சமுதாய ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய 17ஆம் ஆண்டு விழாவில் பங்கேற்றுள்ள அனைவரையும் முதலில் வருக வருக என மீண்டும் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழா இத்தனை ஆண்டுகள் சிறப்பாக செய்யறதுக்கு பலரது துணை, பலரது வாழ்த்துதல், இன்னும் பல சிகரங்களை இஸ்ரோ அறக்கட்டளை தொடும் என்ற செய்தியை தெரிவித்து எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சிவகுமார் அவர்களை அம்மரின் மகனால் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவருடைய நிகழ்வுகளில் பங்கு கொண்டிருக்கிறேன். தன்மையற்று விளங்கக்கூடிய தலையாய தலைவர்கள் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வது மட்டுமல்லாமல் ஈத்துவக்கும் இன்பம் அவர் கல்விக்காக அனைவரும் சேவைகளை செய்து பன்னாலும் சிறப்பாக அவர்களை கௌரவித்து மிக சிறப்பான முறையில் இஸ்ரோவை வழிநடாத்திக் கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறார், வார்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றது நன்றாக தெரிகிறது. சகோதரர் திரு சிவகுமார் அவர்களே, முதற்கண் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் அவருடைய பிறந்த ஊருக்கு சென்றிருக்கின்றேன், புதட்டூர்பேட்டைக்கு. அவருடைய தாயின் சிலையை திறந்து வைத்தேன். யார் தாயை மதிக்கிறார்களோ அவர் தலை சிறந்து இருக்கின்றார். அதற்கு உதாரணம் சகோதரர் திரு சிவகுமார் அவர்கள். இங்கு நிறைய சேவை செய்து கொண்டிருக்கின்றார். இஸ்ரோக்கும் ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். இந்தியாவுக்கு ஒரு இஸ்ரோ, தமிழ்நாட்டுக்கு ஒரு இஸ்ரோ. நிறைய பேர் நிறைய உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருப்பவர்கள் கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை, தன்னால் முடிந்தவை நண்பர்களோடு சேர்த்து கொடுப்பது தான் பெரிய விஷயம். நட்பை பாதுகாப்பது, நட்பை பெருக்குவது, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவது, அது ரொம்ப முக்கியம். அதற்கு உதாரணம் அவர்தான். அடுத்த தலைமுறை மாணவர்களையும் பார்த்து கொண்டு தன்னால் முடிந்தவரை நாட்டிற்கும் சேவை செய்து கொண்டிருக்கும் விஞ்ஞானி அவர்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது இல்லாமல் ட்ரைனிங்ஸும் நிறையா கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஜாபும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பல ஆண்டு வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். பல வருடங்களாக நமக்கு இகேடி சிவகுமார் நல்லா தெரியும். அவங்க நிறையா சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் மேலும் அது வளர்கிறதுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கும் எங்களால் முடிஞ்சது அவர் கூட ஒரு துணையாக இருந்து அந்த நன்றியை செய்யறதுக்கு இது பண்ணுறோம். எல்லோரும் முடிஞ்ச வரையும் அவருக்கு என்ன நம்மளால் பண்ண முடியும், ஹெல்ப் பண்ண முடியுன்றது பண்ணி பிளான் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு அரும்பெரும் தனி மனிதர், ஒரு பெரிய விஐடி கல்வி நிறுவனத்தை இந்தியாவிலேயே ஒரு முதன்மை ஒரு கல்வி நிறுவனமாக உயர்த்திய ஒரு மாபெரும் சாதனை சிகரம், கல்வி சுடரொளி, எங்களின் பாசத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களை இந்த விழா குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு உரை வரவேற்பதிலே பெருமை கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி அவருக்கு பாராட்டு விழா தான். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முதல் நோக்கம். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் அண்ணன் சொன்ன உடனே கட்டாயம் வர்றேன்னு சொன்னாங்க. அதாவது அவருடைய அண்ணாவை எப்படி நான் நினைக்கிறேனோ அது மாதிரி தான் அண்ணனையும் நினைக்கிறேன். பேராற்றல், ரொம்ப அறிவாற்றல், எல்லோருடையும் பழகும் எளிய மனிதர். இன்றைக்கி சென்னையில் அதிக விழாக்களை, விழா வேந்தர் மட்டுமல்ல, கல்வி வேந்தரும் அல்ல, நிறைய நிகழ்ச்சிகளை அதாவது ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அறிவாற்றலை சமூகத்திற்கு சொல்லுகின்ற ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறாங்க.
இன்னைக்கு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு, என்னுடைய அண்ணன் அவர்களையும் பார்க்குறேன், அன்பு சகோதரரையும் ஒரே மேடையில் பார்க்கறதுக்கு எஸ்ரோ பெருமை கொள்கிறது. நான் சொன்னேன், இது அப்பாவுக்கு மட்டும் பாராட்டு விழா இல்லை, இது எஸ்ரோவுடைய அறக்கட்டளை விழா. அதுக்கு நீங்க வர்றீங்க, பாராட்டு நாங்க அவருக்கு பண்றோம்னு சொன்னேன். அந்த விதத்தில் இருவரும் தூண்களாக இருக்கக்கூடிய இருவரும் வந்து சிறப்பித்தது எங்களுக்கெல்லாம் பெருமை. பல மாணவர்களுக்கு அவங்க வந்து ஒரு ரோல் மாடல். ஏன்னா எல்லோராலையும் முடியும் என்ற ஒரு உன்னதமான தன்னம்பிக்கையால் ஒரு தலை சிறந்த மேதையாக, ரொம்ப அறிவாற்றல் மிக்கவராக திகழக்கூடிய அண்ணனை அவர்களுடைய ஆசியையும் வேண்டி அமர்கிட்டேன். நன்றி, வணக்கம். இஸ்ரோ நிறுவனத்துடைய நிறுவனர், எனது அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்கும் உரிய கல்வியாளர் மற்றும் பல்வேறு பொறுப்புகளில் இணைந்திருக்கின்ற அன்பிற்குரிய டாக்டர் EKC சிவகுமார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொரு வருடமும் பல விழாக்களை நடத்தி அதிலே ஏழை எளிய மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழிலே சிறந்து விளங்குகின்ற, விஞ்ஞானத்திலே சிறந்து விளங்குகின்ற அத்துணை நல்ல உள்ளங்களையெல்லாம் அழைத்து வந்து அனைவரும் பாராட்டுகின்ற ஒரு பெருமைக்குரியவர் அன்பிற்குரிய டாக்டர் சிவகுமார் அவர்கள். எந்த துறையிலே யார் அவருடைய நல்ல புகழோடு இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து, நம்மையெல்லாம் அழைத்து அவர்களை கௌரவப்படுத்த விழாவாக இன்றைய தினம் நம்முடைய சிவகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள். 17 ஆண்டு காலமாக அவருடைய தொண்டு என்பது மிக நீண்ட தொண்டு. 17 ஆண்டு காலமாக இந்த துறையிலே தன்னை முழுமையாக இணைத்து கொண்டு அனைவரையும் பாராட்டி போற்றுகின்ற ஒரு நிறுவனத்துடைய தலைவராக அன்பிற்குரிய டாக்டர் சிவகுமார் அவர்கள் இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. நமக்கு வேண்டியவர், நன்கு அறிமுகமானவர். இவர் நம்முடைய செங்கல்பட்டு நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவர். திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருவர் இப்படிப்பட்ட உயர்வான ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நடத்துகிறார் என்று சொன்னால் அவரை இன்றைய தினம் நமக்கெல்லாம் அது ஒரு பெரிய பெருமை. சிவகுமார் அவர்கள் நடத்துகின்ற அத்துணை நிகழ்ச்சிகளும் நமக்கு பெருமை என்பதை இந்த நேரத்திலே அவரை நான் நெஞ்சார பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருடைய உழைப்பு, அவருடைய முயற்சி மேன்மேலும் சிறப்பாக வளர வேண்டும். நிச்சயமாக வளரும். அவர் நடத்துகின்ற இந்த நிறுவனம் மேன்மேலும் ஓங்கி நடத்த வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு வாய்ப்புக்கு வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி மற்றும் சமுதாய ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ இதனுடைய ஆண்டு விழாவும் 17வது ஆண்டு விழாவும் எனக்கு பாராட்டு விழாவும் வைத்திருக்கிற இன்றைய பிறந்த நாள் கொண்டாடுகின்ற டாக்டர் சிவகுமார் அவர்களே, 16 ஆண்டுகளை முடித்து 17வது ஆண்டிலே இஸ்ரோ என்று அழைக்கப்படுகின்ற இந்த எஜுகேஷனல் அண்ட் சோஷியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் பணியாற்றி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளில் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்விப்பணி என்பது சாதாரண ஒரு வேலையாக நான் பார்ப்பதில்லை. காரணம்,
அது நாட்டையும் வீட்டையும் உயர்த்தக்கூடியது. அப்படிப்பட்ட பணியிலே யார் ஈடுபட்டாலும் அவரை நாம் வரவேற்ற வேண்டும், போற்ற வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்டவையெல்லாம் எடுத்து சொல்லுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் கல்வி மற்றும் சமுதாய ஆராய்ச்சி நிறுவனத்தை நான் பார்க்கிறேன். கல்வி இருந்தால் சமுதாயமும் மேலே வரும், வீடும் வளரும், நாடும் வளரும். அந்த பணியைத்தான் சிவக்குமார் அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.